ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. கொடைக்கானல்ல இருந்து மன்னவனூர் வரைக்கும் இன்னைக்கு நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல டிராவல் பண்ண போறோம். இந்த சீரீஸ் ஆஃப் கொடைக்கானல் விசிட்ல நாம கொடைக்கானல் மலை மேல இருக்கிற நிறைய குட்டி குட்டி கிராமங்கள், கடைசி கிராமங்கள் வரைக்கும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோங்க. கவுஞ்சி, கூக்கல், பூண்டி, கிலாவரை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து மன்னவனூர் போறோம். மன்னவனூர்ல வந்து எக்கோ டூரிசம் சென்டரும் இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நாம கொடைக்கானல்ல இருந்து மன்னவனூர் நோக்கிய பஸ் பயணத்திற்குள்ள போகலாம். மக்களே, கரெக்டா 6:45 நாம கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. 7 மணிக்கு நம்ம கவுஞ்சி போற பஸ் வரும். கவுஞ்சி போற பஸ் வந்து மன்னவனூர் வழியா தான் போகும். ஸோ பூம்பாறை வழியா நம்ம டிராவல் பண்ணுவோங்க. செம்ம சூப்பரா இருக்க போகுது ஜேர்னி. செம்ம பிளசண்டான மார்னிங், கிளியர் ஸ்கைஸ். நேத்தெல்லாம் சரியான மழை. ஸோ இன்னைக்கு நம்ம மன்னவனூர் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வர வரைக்கும் மழை இல்லாம இருக்கணும். ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் மழை பெஞ்சா ஓகே தான். ஸோ சென்னை, பெங்களூர்ல இருந்து வர எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாம் இங்கே தாங்க நிற்கும். ஸோ இந்த குட்டி பஸ் தான் போகும்னு நினைக்கிறேன் கவுஞ்சிக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் வேற ஏதாவது பஸ் ஏதாவது வருதா என்னன்னு. மக்களே, நாகர்கோவில்ல இருந்து ஒரு பஸ் வந்திருக்குங்க, டிஎன்எஸ்டிசி பஸ். இது வந்து திருநெல்வேலி, மதுரை வழியா வர பஸ். இது வந்து பெரும்பள்ளம்ங்கிற ஒரு ஊருக்கு போற பஸ்ஸுங்க, பெருமாள் மலை வழியா. இங்க கொடைக்கானல்ல மஷ்ரூம் யூஸ் பண்ணுவாங்க, அது ஒரு ட்ரக் மாதிரி. அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ஒரு இது வச்சிருக்காங்க பாருங்க, பேனர் வச்சிருக்காங்க பாருங்க. போதான் காளான்களை விற்பவர்கள், வாங்குபவர்கள், பயன்படுத்துபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். போதை காளான்களை பயன்படுத்துபவர்களுக்கு என்டிபிஎஸ் ஆக்ட் படி வழக்கு பதியப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இன்கேஸ் கொடைக்கானல்லாம் வந்துட்டு யாராவது உங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னா இதுக்கு பிக் நோ சொல்லிடுங்க. ஏன்னா இன்டியூஸ் ஆகும், பட் ஆனால் நம்ம தான் வந்து சேஃபாக இருக்கணும். இதெல்லாம் என்ன மாதிரி விளைவுகளை கொடுக்கும்னு தெரியாது நம்ம ஹெல்த்துக்கு. ஸோ மக்களே, இதை ஒரு அட்வைஸரியாக எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுவோங்க. ஸோ அது வந்து பல்லங்கி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போகிற பஸ்ஸுங்க. பல்லங்கி பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், கொடைக்கானல் பிளேலிஸ்டில் இருக்கோம், பார்க்காம இருந்தால் பாருங்க. வத்தலக்குண்டிலிருந்து வருமா கவுஞ்சி போகிற பஸ்ஸு, 7 o'clock கவுஞ்சி போகிற பஸ்ஸு. வெயிட் பண்ணுவோங்க, இன்னும் 10 minutes இருக்கு. மக்களே, 9 o'clock கொடைக்கானல்ல இருந்து கவுஞ்சி போகிற பஸ்ஸுங்க இது. இது நம்ம மன்னவனூர் லேக் வழியாக தான் போகும். வாங்க போட் பண்ணுவோம். ஐ திங்க் இது கீழ இருந்து வர பஸ் நினைக்கிறேன். வத்தலக்குண்டுல இருந்து வரதா இல்ல இங்கிருந்து போடியில இருந்து வர பஸ்ஸா என்னன்னு தெரியல. பட் நம்ம மன்னவனூர் வழியா தான் போவோம். வாங்க போட் பண்ணுவோம். காலையில எவ்வளவு பஸ்ஸஸ் இருக்கு பாருங்க. நாகர்கோவில் பஸ், வத்தலக்குண்டு பஸ். இன்னொரு 5 minutesல எடுத்துருவாங்க. மக்களே, நம்ம கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் மன்னவனூர் கிளம்பியாச்சுங்க. சோ மன்னவனூர் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ். நம்ம கவுஞ்சி, பூண்டி, கிலாவரை எல்லாம் போற வழியில பூம்பாறையில இருந்து அடுத்து கொஞ்சம் தூரம் போனா வந்து 2 ரோடு பிரிவுங்க. ஒரு ரோடு ஸ்ட்ரைட்டா போறது வந்து கவுஞ்சி, பூண்டி, கிலாவரை, போலூர் இந்த மாதிரி கடைசி கிராமங்களுக்கெல்லாம் போற வழி. இன்னொரு வழி வந்து ரைட்ல திரும்பும், அது வந்து கூக்கால், பெரும்பத்தூர், பழம்புத்தூர் எல்லாம் போற வழி. நம்ம கூக்கால் எல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். கவுஞ்சி, பூண்டி, கிலாவரை இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த விளாக்ஸ் எல்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். சோ இன்னைக்கு வந்து மன்னவனூர் டெடிகேட்டடா போறோம். ஏன்பா அவ்வளவு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, மன்னவனூர் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு வேலிங்க. நம்ம ஃபாரின் லொகேஷன்ஸ் மாதிரி இருக்கும். நிறைய ஷூட்டிங் எல்லாம் நடத்தி இருக்காங்க, பிலிம் ஷூட்டிங் எல்லாம். அது போக பாத்தீங்கன்னா மன்னவனூர் லேக்ல நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், ஜிப்லைனு, பரிசல் இதெல்லாம் சொன்னாங்க. மன்னவனூர் லேக்
லேக் வேற லெவல் பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சோ இதெல்லாமே வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகி ஒரு ஃபுல் டே வந்து மன்னவனூருக்காக டெடிகேட் பண்ணலாம்ப்பா அப்படின்னு நாம கிளம்பியாச்சுங்க. சோ யூஸ்வலா வந்து நாம லாஸ்ட் ஃபியூ டேஸ் போனது எல்லாமே வந்து மேக்சிமம் கவர்மெண்ட் பஸ்ல தான் போனோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாம இந்த ரெட் கலர் ஹஃபீஸ் பஸ் பிரைவேட் பஸ்ல போயிட்டு இருக்கோம். சோ இப்போ நாம வந்து கொடைக்கானல்ல இருந்து கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கிற அப்சர்வேட்டரி அப்படிங்கிற ஏரியாவை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. சோலார் அப்சர்வேட்டரி இருக்கு கொடைக்கானல்ல. அதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்னால நடத்தப்படுற கொடைக்கானல் ரோஸ் கார்டன் இருக்கு. கீழே தெரியுது பாருங்க, அதுதான் ரோஸ் கார்டன். சோ ரோஸ் கார்டன் எல்லாம் தாண்டி நாம போயிட்டு இருக்கோம். ரோஸ் கார்டன் தாண்டி ஒரு ஹாஃப் அன் அவர் 45 மினிட்ஸ்ல பூம்பாறை வரும். பூம்பாறையில ஒரு சின்ன கேப் எடுத்துட்டு பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மன்னவனூர் போவாங்க. எப்படி வந்து இன்னும் 1.5 2 hours ஆயிடுங்க நம்ம மன்னவனூர் போறதுக்கு. சோ போனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் விளாக்ல வந்து நம்ம மன்னவனூர் லேக் அங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அதெல்லாம் சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சோ இந்த வீடியோல நம்ம பியூட்டிஃபுல்லான கொடைக்கானல் டு மன்னவனூர் ஜேர்னி தான் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே. சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொடைக்கானல்ல இருந்து இன்டீரியர்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. நம்ம போற பிரைவேட் பஸ்ஸும் கொஞ்சம் லாங் பஸ்ஸுங்க. யூஸ்வலா வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம குட்டி காட் செக்ஷன்ல ஓடுற பஸ் போகும். அது வந்து சூப்பரா வளைஞ்சு நெளிஞ்சு ஓடிடும். நம்ம மலை கிராமங்கள்ல இருக்கிற இந்த மாதிரி குறுகிய ரோடுகள்ல லாங் பஸ்னா கொஞ்சம் கஷ்டம்தான். சோ இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற ஏரியா பாத்தீங்கன்னா கொடைக்கானல் வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பழனி ஹில்ஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு இருந்துச்சு. அதை வந்து ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்து கொடைக்கானல் வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு பேர் மாத்திட்டாங்க. கொடைக்கானல் வைல்ட் லைஃப் சாங்சுரி, அதுக்கப்புறம் ஆனமலை வனச்சரகம், இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து இருக்குங்க. நம்ம போன விளாக்ஸ் எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். நாம பூண்டி, கிளாவரை, கூக்கால் இங்கெல்லாம் போயிட்டு இருந்தோம். சோ
மன்னவனூர் தாண்டினதுக்கு அப்புறமே வந்து ஆனமலை வனச்சரகம் ஆரம்பிச்சிருதுங்க. சோ மலை மேலேயே பாத்தீங்கன்னா எவ்வளவு டிவிஷன்ஸ் இருக்கு பாருங்க. சோ ஆனமலை வனச்சரகத்துலதான் வந்து உங்களுக்கு டாப் ஸ்லிப், பரம்பிக்குளம், நம்ம திருமூர்த்தி ஹில்ஸ் இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் வரும். சோ மலை மேலேயே வந்து நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எவ்வளவு சூப்பரா டிவிஷன்ஸ் பிரிச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான ரூட்டுங்க. எவ்வளவு அடர்ந்த காடுகள், எவர் கிரீன் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல நம்ம சோலைகளுக்குள்ள எல்லாம் போகும்போது இருக்கிற ஃபீலிங்கே வேற லெவல்ங்க. சோ இந்த வைபோட நாம சூப்பரான ஒரு இளையராஜா சாங் கேட்கலாம். வெற்றி விழாங்கிற படத்துல நம்ம எஸ்பிபியும் சித்ரா அவர்களும் பாடினதுங்க. நல்லா பெப்பியான சாங்கு. இது உங்களுக்காக என்னோட வாய்ஸ்ல. मार्गो मार्गो मार गई जोरगो जोरगो जोर गई मार्गो मार्गो मार गई जोरगो जोरगो जोर गई कासगो कासगो पुसगो पुसगो மாலையில் அடிக்கோ மந்திரம் பாடிக்கோ மார்கோ மார்கோ மாறு கை ஜோருகோ ஜோருகோ ஜோரு கை கண்மணி பொன்மணி கொஞ்சனி கெஞ்சனி மாலையில் ஆடு நீ மந்திரம் பாடு நீ மாறுகோ மாறுகோ மாறுகை ஜோருகோ ஜோருகோ ஜோருகை சம்பா சம்பா அடி ரம்பா ரம்பா இது சோம்பேறி பூஞ்சிரிப்பா கொம்பா கொம்பா இது வம்பா வம்பா நீ கொம்பேறி மூக்கணப்பா சும்மா சும்மா பொய் சொல்லாதம்மா ஓ சிங்காரம் ஏங்குதம்மா ஏ கும்மா கும்மா அடி எம்மா எம்மா ஓ கும்மானம் தாங்கிடுமா ஆசையாக பேசினால் போதாதம்மோ தாகத்தோடு மோகம் என்றும் போகாதம்மா ஆத்திரம் கண்டினால் ஆகாதையா அச்சத்தோடு நாணம் என்று போகாதையா ஏத்துக்கடி என்ன சேர்த்துக்கடி வாலிபம் மாடுது வெப்பமோ ஏறுது மாறுகோ மாறுகோ மாறுகை ஜோருகோ ஜோருகோ ஜோருகை மாறுகோ மாறுகோ மாறுகை ஜோருகோ ஜோருகோ ஜோருகை நான் சின்ன பொண்ணு செவ்வாழை கண்ணு நீ கல்யாண வேலி கட்டு என் செந்தாமரை கை சேரும் வரை நான் நின்றேனே தூக்கம் கெட்டு உன் ஆசை என்ன உன் தேவை என்ன நீ லேசாக காது கடி என் எண்ணங்களை நான் சொல்லாமலே நீ இந்நேரம் கண்டுபிடி கேக்குது கேக்குது ஏதோ ஒண்ணு பார்த்து பார்த்து ஏங்குது லவ் பண்ணு அட தாக்குது தாக்குது ஊத காத்து தள்ளி தள்ளி நிக்கிற ஆள பார்த்து காலம் வரும் நல்ல நேரம் வரும் அள்ளி நீ சேர்த்துக்கோ ஆசைய தீத்துக்கோ மாறுகோ மாறுகோ மாறுகை ஜோருகோ ஜோருகோ ஜோருகை மாறுகோ மாறுகோ மாறுகை ஜோருகோ ஜோருகோ ஜோருகை மக்களே, நம்ம இளையராஜா அவர்கள் வந்து சும்மா மெலடி சாங்ஸ் மட்டும் இல்லைங்க, எவ்வளவு ஜேர்னல்ஸ் இருக்கோ அத்தனை ஜேர்னல்ஸ்லயும் நிறைய சாங்ஸ் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே நம்ம தமிழ் திரையுலகத்திற்கு கிடைச்ச பொக்கிஷம்னு சொல்லலாம். தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா இருக்கிற இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட லேட்டஸ்டா சிம்பனி மியூசிக் எல்லாம் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. வேற லெவலுங்க. சோ இவ்வளவு சூப்பரான வைபோட நாம கொடைக்கானல் மலைகள் மேல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சோ லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல வந்து லைட்டா மழை பெஞ்சுங்க. அதனால அங்கங்க பாத்தீங்கன்னா மலைகள்ல அருவிகள் எல்லாம் விழுந்துட்டு செம்ம சூப்பரா இருக்கு நம்ம டிராவல். இங்க பாருங்களா, நல்லா பாறைகளா இருக்கு ரோட் சைடு. குரங்குகள் எல்லாம் செம்மையா ஆட்டம் போட்டுட்டு இருக்குங்க. யூஸ்வலா வந்து ஃபீட் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க நம்ம வனவிலங்குகளுக்கு. ஏன்னா ஃபீட் பண்ணி பழக்கிட்டோம்னா நிறைய ரோட் சைடு வந்துட்டு வாகனங்கள் எல்லாம் போகும்போது அடிபடுறதுக்காக சான்சஸ் இருக்கு. அப்படிங்கிறதுனால வனவிலங்குகளுக்கு ஃபீட் பண்ண வேண்டாம் தான் வந்து ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் நிறைய அட்வைசரி எல்லாம் வச்சிருப்பாங்க. நம்ம பஸ் கொஞ்சம் ஸ்லோ ஆனோடனேவே வந்து எத்தனை குரங்குட்டிக வருது பாருங்களா ஃபுட் கேட்டுட்டு.
நம்ம தனியா ஜூக்கெல்லாம் போவே வேண்டியது இல்லைங்க. இன்ஃபேக்ட் ஜூஸ் எல்லாம் வைக்கிறதே வந்து இனிமேல் நம்ம கம்மி பண்ணிடணும், அல்லது இப்ப இருக்கிற ஜூஸையும் வந்து மூடிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாம மட்டும் எவ்வளவு சுதந்திரமா ஜாலியா இந்த உலகத்துல சுத்திட்டு இருக்கோம், அதுகளை மட்டும் நாம காட்சி பொருளா பாக்குறதுக்காக ஒரு சின்ன இடத்துக்குள்ள அடைச்சு வச்சிருக்கோம். அதுகளோட இயற்கையான வாழ்விடங்கள் இதுதான், எவ்வளவு சுதந்திரமா ஜாலியா சுத்திட்டு இருக்கு பாருங்க நம்மள மாதிரியே. சோ நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் இல்லையா, நம்ம வள்ளலார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சுத்த சன்மார்க்கம். அதுல டெய்லி பிரேயர்ஸே வந்து எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு தான், நம்மள மாதிரியே எல்லா உயிர்களையும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து வள்ளலார் வலியுறுத்துற முக்கியமான ஒரு பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம், ஒழுக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த முறைப்படி நாம எல்லா உயிரினங்களையும் நம்மள மாதிரியே பார்க்கணுங்க. எல்லாமே வந்து நம்மளோட ஆன்ம சகோதரர்கள் தான். என்ன சொல்றீங்க? நமக்கு இருக்கிற மாதிரி அதே பெயின், அதே ஹாப்பினஸ், அதே சேட்னஸ் தானே அதுகளுக்கு இருக்கு. என்ன நமக்கு இன்னும் ஒரு அறிவு அதிகமா கொடுத்து அதை பேச்சு மூலமா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்கில் கொடுத்துட்டாரு. அதுகளுக்கு வந்து வெறும் சவுண்ட்ஸ் தான், அதனால நம்ம மாதிரி கம்யூனிகேட் பண்ண முடியாது. யாரு கண்டா அதுகளுக்குள்ள வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு அதுகளோட லாங்குவேஜ்ல என்ன பேசிக்குதோ அது கூட நமக்கு தெரியாது. அதனால நாம இனிமேல் எல்லா உயிரினங்களையும் ஒரே மாதிரி பார்க்கணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. என்ன சொல்றீங்க? ஆஹா, ஆரம்பிச்சுட்டாண்டா பூமரங்கள் மாதிரி தானே நினைக்கிறீங்க, பட் இதுதாங்க ஃபேக்ட். ஓகே, சோ இதெல்லாம் கேட்டுட்டே வந்து நாம இந்த கொடைக்கானல் மலைகள் மேல இந்த இடம் கிராஸ் பண்றோம் பாத்தீங்களா, இங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான அம்மன் கோவில் இருக்குங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ நீங்க கொடைக்கானல் போற வழியில, மன்னவனூர் பூம்பாறை எல்லாம் போற வழியில இங்க லைட்டா ஒரு பிரேக் எடுத்துட்டு போலாம். இங்க சூப்பரா இந்த எக்கோசிஸ்டம்ல ஒரு கெஃபே வேற இருக்கும் உங்களுக்கு, ஃபுட்டுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்க்கெல்லாம். சோ அப்படியே சாப்பிட்டு இந்த மலை மேல தெரியுது பாருங்க, ஒரு கேரளா டைப் கோவில் தாங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அம்மனை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பழனி வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்க உள்ள போனாவே போதும், பூம்பாறை கிராமம் இருக்கிற பள்ளத்தாக்கு ஆரம்பிச்சிரும். அது சரியான வியூவா இருக்குங்க. பூம்பாறை கிராமத்து பக்கத்துல உங்களுக்கு அந்த மேல இருக்கும் தெரியுமா, அந்த ஜங்ஷன்ல, அங்க வந்து உங்களுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், ரெஸ்டாரண்ட்ஸ் கெஃபேஸ் எல்லாம் இருக்கும். சோ நீங்க இன்டீரியர் கிராமங்களுக்கு போற வழியில ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிடணும்னா இங்க சாப்பிட்டு போய்க்கலாம், பேக் பண்ணி வாங்கிட்டும் போய்க்கலாம். ஏன்னா உள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சில சமயம் ஹோட்டல்ஸ் இருக்கும், சில சமயம் ஹோட்டல்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா மன்னவனூர் பக்கம்லாம் டூரிஸ்ட் ஏரியாங்கிறதுனால கொஞ்சம் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். பட் பூம்பாறையில கிடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஃபுட் கிடைக்குமா என்னன்னு தெரியாது. அதே மாதிரிதான் வந்து கூக்கல், பழம்புத்தூர் இதெல்லாம் வந்து நல்ல இன்டீரியர் கிராமங்கள், கவஞ்சி, பூம்பாறை, கிளாவரை, போலூர் இதெல்லாமே நல்ல இன்டீரியர் கிராமங்கள்ங்க. அங்க நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்காது. நீங்க போனீங்கன்னா அங்க இருக்கிற வியூ பாயிண்ட்ஸ், கிராமங்களோட அழகு, அங்க ஓடைகள் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரதுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சோ நம்ம பூம்பாறை ஜங்ஷன் வந்தாச்சுங்க. இந்த ஜங்ஷன்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் பூம்பாறை கோவில். நம்ம பூம்பாறை பள்ளத்தாக்குல தான் இருக்கும், நம்ம இப்ப மலை மேல இருக்கோம். மலை மேல இருந்து கீழே போனா பூம்பாறை கிராமம், பூம்பாறை ஊராட்சி அன்புடன் வரவேற்கிறதுன்னு போட்டிருக்கு பாருங்க. பூம்பாறை கிராமத்துக்கு நடுவுல தான் வந்து குழந்தை வேலப்பர் டெம்பிள் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டெம்பிள்ங்க, ரொம்ப பவர்ஃபுல் முருகன் கோவில் வேற. ஏன்னா வந்து போகர் சித்தர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து 2 சிலைகள் செஞ்சதா வந்து ஹிஸ்டரிங்க. ஒன்னு வந்து நவபாசானம், இன்னொன்னு வந்து தசபாசானம். நவபாசானம் சிலை தான் வந்து நம்ம பழனி மலை மேல இருக்கிற முருகன் கோவில் இருக்கிற தண்டாயுதபாணி சுவாமி கோவில் இருக்கிற சிலை. அது ஆக்சுவலா படை வீடு கிடையாது, மலைக்கோவிலுக்கு கீழே திருகாவினன்குடின்னு இருக்கும், அதுதான் வந்து படை வீடு. சோ மலை மேல இருக்கிறது வந்து போகர் செஞ்ச சிலைய அவரு கோவிலா ஏற்படுத்திட்டாரு. போகரோட ஜீவசமாதி வேற இருக்கும் பழனி மலை கோவில்ல. சோ அவரு வந்து இன்னொரு சிலை செஞ்சாருன்னு சொன்னாங்க இல்லையா, தசபாசனம், அது வந்து இந்த குழந்தை வேலப்பர் டெம்பிள்ல இருக்கிறதா ஐதீகம். அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. நான் வழிபட்ட வரைக்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு மெட்டல்னால ஆன முருகன் சிலை தான் வந்து வழிபடுறதுக்கு வச்சிருக்காங்க. மேபி உள்ளுக்குள்ள பின்னாடி ஏதாவது இருக்கா என்னன்னு தெரியல. தசபாசான சிலை யாராவது இந்த ஏரியால இருக்கிறவங்க தசபாசான சிலை இருக்கிறது உண்மையா அப்படின்னு பதிவிடுங்க கமெண்ட்ஸ்ல. அல்லது வேற யாருக்காவது இந்த ஊர் தவிர மத்த ஊர்ல இருக்கிற வேற மக்கள் யாருக்காவது தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம
குழந்தை வேலப்பர் டெம்பிள்ல தசபாசான சிலை இருக்கா போகர் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்ம செவி வழியில கேள்விப்படுறது தானே. 2 சிலை செஞ்சாருங்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவா பேசப்படுறது. பட் அந்த தசபாசான சிலை இங்கதான் இருக்கா, குழந்தை வேலப்பர் டெம்பிள்ல தான் இருக்கா அப்படிங்கிறது தான் கொஸ்டின் இங்க. மக்களே, நாம இப்போ பூம்பாறையில இருக்கோங்க. சோ இங்கிருந்து மேல போயிட்டு ஒரு பிரேக் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மன்னவனூர் போகும். இங்க குறிஞ்சி ஆண்டவர் கோவில் ஒண்ணு இருக்குங்க, ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். மேல தேரெல்லாம் இருக்கு பாருங்க. இது பூம்பாறை பஸ் ஸ்டாப். மக்களே, நம்ம பூம்பாறை கிராமத்துல இருந்து இப்ப டுவர்ட்ஸ் மன்னவனூர் டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. வழி ஃபுல்லா எப்படி இருக்கு பாத்தீங்களா? இன்டீரியர் மலைகளுக்குள்ள போக போக வெறும் ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க இருக்கு. ஒரு மக்கள் நடமாட்டமே இருக்காது. ஏதாவது எமர்ஜென்சிக்குனா கூட நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும், ஏதாவது வண்டி வருதா அப்படின்னு பாக்குறதுக்கு. ஏன்னா இந்த ஏரியாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விவசாயம் எல்லாம் பண்ற மாதிரியும் தெரியல. எங்கெங்கெல்லாம் வந்து கிராமங்கள் இருக்கோ அந்த கிராமங்களை சுத்தி இருக்கிற மலைச்சரிவுகள்ல தான் வந்து ஸ்டெப் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிராமத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டோம்னாவே வந்து இந்த அடர்த்தியான காடுகள் ஆரம்பிச்சிருங்க. நம்ம கொடைக்கானல் வைல்ட் லைஃப் சாங்சுரியோட ஃபாரஸ்ட் ஏரியாஸ் செம்ம பியூட்டிஃபுல்லான ரைடுங்க. லாஸ்ட் 2-3 டேஸா நம்ம இந்த வழியில தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். கூக்கல், கவுஞ்சி, பூண்டி இந்த ஏரியா எல்லாமே நம்ம ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். நீங்க பார்க்காம இருந்தா பாருங்க. ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது, எவ்வளவு தூரம் என்னால முடியுமோ அவ்வளவு தூரம் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நேத்தெல்லாம் செம்ம மலைங்க. ரோட் சைடு எல்லாம் ஃபுல்லா மழை நின்றுட்டு இருக்கு பாருங்க, மழை தண்ணி நின்றுட்டு இருக்கு பாருங்க. நாம நேத்து கிளாவரை போயிட்டு திரும்பி வரும்போது, கிளாவரை கிராமம் கடைசி கிராமங்க கொடைக்கானல் மலைகள் மேல, அங்கிருந்து கொடைக்கானல் வர்ற வரைக்குமே
ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு நாம டெய்லி இந்த ரூட்ல தான் டிராவல் பண்ணாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. ஒரு நாள் கிளியர் ஸ்கையா இருந்துச்சு, ஒரு நாள் ஃபுல்லா ஃபாக் மூடிட்டு அப்படி பனிக்குள்ள நம்ம டிராவல் பண்ற மாதிரி இருந்துச்சு. நேத்து நாம கிளாவரையிலிருந்து வரும்போது ஃபுல்லா மழை. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான பியூட்டி. ஸோ எல்லா வீடியோஸுமே பாருங்க. கொடைக்கானல்ல ஒவ்வொரு சீசன்லயும் ஒவ்வொரு மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்கும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது. அது உங்களுக்கு நம்ம vlogs எல்லாம் பார்த்தாவே தெரியும். ஸோ இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ரூட்ல நம்ம ஆஸ் யூஷுவல் ஒரு பியூட்டிஃபுல்லான மியூசிக்கோட ஜேர்னி பண்ணலாம். இந்த டைம் வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்களோட மியூசிக்ல காதலர் தினம் படத்திலிருந்து ஒரு சாங் உன்னிமேனன் அவர்கள் பாடினது இதோ உங்களுக்காக. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன், இந்த அழகை கண்டு வியந்து போகிறேனோ, ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன். என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன், இந்த அழகை கண்டு வியந்து போகிறேனோ, ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன். படைத்தான் இறைவன் உனையே, மலைத்தான் உடனே அவனே, அழகை படைக்கும் திறமை முழுக்க உன்னுடன் சார்ந்தது, என்னுடல் சேர்ந்தது, விடிய விடிய மடியில் கிடக்கும் பொன்வினை உன்மேனி மீட்டட்டும் என்மேனி, விரைவினில் வந்து கலந்திடு, விரல் படம் இல்ல கனிந்திடு, உடல் மட்டும் இங்கு கிடக்குது, உடன் வந்து நீயும் உயிர் கொடு. பல்லவன் சிற்பிகள் அன்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்று, பெண்ணென வந்தது என்று சிலையே. பல்லவன் சிற்பிகள் அன்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்று, பெண்ணென வந்தது என்று சிலையே. உந்தன் அழகுக்கில்லை ஈடு, என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன், இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன், ஓ ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன். உயிரே உனையே நினைத்து விழிநீர் மழையில் நனைந்து, இமையில் இறக்கும் இரவு உறக்கம் கண்விட்டு போயாச்சு, காரணம் நீயாச்சு, நிலவு எரிக்க நினைவு கொதிக்க ஆராத நெஞ்சாச்சு, ஆகாரம் நெஞ்சாச்சு, தினம் தினம் உன்னை நினைக்கிறேன், துரும்பென உடல் இழைக்கிறேன், உயிர் கொண்டு வரும் பதுமையே, உனை விட இல்லை புதுமையே, உன் புகழ் வையமும் சொல்ல சித்தன்ன வாசலில் உள்ள சித்திரம் வெக்குது மெல்ல உயிரே. உன் புகழ் வையமும் சொல்ல சித்தன வாசலில் உள்ள சித்திரம் வெக்குது மெல்ல உயிரே. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன், இந்த அழகை கண்டு வியந்து போகிறேனோ, ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன், ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன். மக்களே எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. சாங்கு நம்மளோட பாட்டோட லிரிக்ஸுக்கு தகுந்த மாதிரியே என்ன விலை அழகுன்னு தான் நம்ம பாடணும். நம்ம கொடைக்கானல் மேல்மலைகள்ல இருக்கிற பியூட்டிஃபுல்லான மலைகளை பார்த்து இங்க பாருங்க, எவ்வளவு அடர்த்தியான காடுகள், மேல ஃபுல்லா வந்து சோலை காடுகள் தாங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஒவ்வொரு டேர்னிங்குமே ஒவ்வொரு மலை மேல இறங்கி ஏறும் போதும் வந்து ஒவ்வொரு மாதிரியான அழகா இருக்கு. ஃபுல்லா வந்து இந்த ஏரியால வந்து யூகாலிப்டஸ் மரங்களா இருக்குங்க. நம்ம நீலகிரி தைலம்னு சொல்லுவாங்கல்ல. கொடைக்கானல் மலைகள் மேல நிறைய குட்டி குட்டி ஆலைகள் இருக்குங்க. இந்த நீலகிரி மரங்கள்ல இருந்து இலைகளை எடுத்து அதுல இருந்து ஆயில் எடுப்பாங்க. இங்க சைட்ல எல்லாம் குட்டி குட்டியா முளைச்சிருக்கு பாருங்க. ஃபுல்லா நீலகிரி மரங்களோட குட்டி நாத்துகள். சோ இதுல இருந்தெல்லாம் வந்து இலைகளை எடுத்து கொண்டு போயிட்டு அத ஒரு ஆவியில வேக வச்சு அதுல இருந்து சொட்டு சொட்டா வரும் இல்லையா, அந்த ஆயிலை எடுத்து அதை ரிஃபைன் பண்ணி தான் வந்து நமக்கு நீலகிரி தைலமா சேல் பண்றாங்க.
சொல்றாங்க. ஸோ கோல்டு காஃப்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நம்ம ஆவி எல்லாம் பிடிக்கிறோம்ல, அதுக்கெல்லாம் வந்து 1 or 2 drops நம்ம நீலகிரி தைலத்தை ஊத்திட்டு அப்படியே ஆவி பிடிச்சோம்னா அப்படியே இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைக்கும். செம்ம சூப்பரா இருக்கும். நான் ரெகுலரா யூஸ் பண்ணுவேன். ஊட்டி போனாலும் சரி, நம்ம கொடைக்கானல் மலைகள் வந்தாலும் சரி, நீலகிரி தைலம் வந்து ஸ்டாக் வீட்டுல காலி ஆயிருச்சுன்னா கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ற ஐட்டம்ல நீலகிரி தைலம் இருக்குங்க. சோ அந்த அளவுக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருக்கிற யூகாலிப்டஸ் ட்ரீஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பவர் அதிகம். ஆமாங்க, கீழே பிளெயின்ஸ்ல இருக்கிற நீலகிரி யூகாலிப்டஸ் மரங்களை விட மலை மேல இருக்கிற யூகாலிப்டஸ் மரங்களுக்கு கொஞ்சம் வீரியம் அதிகம் தான் நினைக்கிறேன். அதனாலதான் வந்து இதுல இருந்து தயாரிக்கிற நீலகிரி தைலத்துக்கு வந்து செம்ம பவரு, கோல்டு, காஃப், அதுக்கப்புறம் நம்ம பாடி பெயின் இதுக்கெல்லாம் ரிலீஃப் கொடுக்கறதுக்கு வந்து செம்ம சூப்பரான ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் வந்து மன்னவனூர் இருக்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. இந்த மலைகள்ல இருந்து கீழே இருக்கிற பள்ளத்தாக்குல தான் வந்து மன்னவனூர் ஊர் இருக்கு. சோ மன்னவனூர் போயிட்டு நம்ம 2-3 பிளேசஸ் வந்து சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா மன்னவனூர் எக்கோ டூரிசம் பார்க். மன்னவனூர் எக்கோ டூரிசம் பார்க்குள்ள லேக், அதுக்கப்புறம் நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிஸ், அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கும்னு சொன்னாங்க. ஜிப்லைனு, பரிசல், போட்டிங்கு, கயாக்கிங்கு, ஹார்ஸ் ரைடிங், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, இதெல்லாம் சூப்பரா இருக்குமா. சோ நெக்ஸ்ட் வீடியோல அதை எக்ஸ்டென்சிவா ஃபுல்லா கவர் பண்றேன், பாருங்க. நம்ம மேல இருந்து பார்க்கும் போதே வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். நம்ம யூரோப்ல எல்லாம் பார்ப்போம் இல்லையா, மலைகள் மேல அப்படியே புல்வெளிகள், அதுல மாடுகள், ஆடுகள் எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கும், அப்படியே பிக்சர் பெர்ஃபெக்டா இருக்கும்ல. சோ அந்த மாதிரி ஒரு வியூ தான் வந்து நம்ம கீழ இருக்கிற மன்னவனூர் வேலியில இருக்கும். செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ங்க. சோ ஒன்னு வந்து மன்னவனூர் எக்கோ டூரிசம் பார்க்கா, இன்னொன்னு வந்து மன்னவனூர் அக்ரோ ஃபார்ம் அண்ட் ரிசர்ச் சென்டர்னு இருக்குங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்னால நடத்தப்படுறதுன்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து மன்னவனூர் லேக்கோட இன்னொரு எண்டுல இருக்கும். சோ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும்னு சொன்னாங்க. நிறைய படங்கள் வந்து இந்த ஏரியால ஷூட் பண்ணிருக்காங்களா. ஆமா, அப்புறம் இவ்வளவு பியூட்டிஃபுல்லான லொகேஷனை விட்டு வச்சிருப்பாங்களா, பட் எந்த மூவில வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. சோ மக்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, மன்னவனூர்ல என்னென்ன மூவிஸ் எல்லாம் ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய மலையாள மூவிஸ் எல்லாம் கூட இங்க வந்து ஷூட்டிங் பண்ணுவாங்களா. இன்ஃபேக்ட் பார்த்தா நம்ம இந்த மேல்மலைகள் மேல இருக்கிற இன்டீரியர் கிராமங்கள் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஒரு எந்தூசியசம் வந்ததே வந்து நம்ம மல்லு பிளாகர்ஸ் போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்துதான். நம்ம பசங்க வந்து அவ்வளவா இந்த ஏரியால எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி தெரியல. பட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு 95% ஆஃப் த மக்கள் வந்து நம்ம மல்லு சேட்டன்ஸா தான் இருப்பாங்க. மல்லு குட்டீஸ்ங்க, +1 +2 படிக்கிற பசங்கள்ல இருந்து காலேஜ் பசங்க, வேலை பார்க்கிற ஆளுகள் வரைக்கும் நிறைய இங்க வந்து சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. கேம்பிங் டென்டிங் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நான் மேல்மலைகள் பத்தின எல்லா விளாக்ஸையுமே இத சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவு லவ் பண்றாங்க இந்த ஏரியாவை, மேல்மலைகளை நம்ம கேரளா மக்கள். அவ்வளவு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ங்க. உண்மையிலேயே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட், நமக்கு சோல் ரிஃப்ரெஷ்மெண்ட், நம்ம ஆன்மாவையே வந்து அப்படியே புதுமைப்படுத்தணும், ஒரு குதூகலமான ஒரு மனநிலைக்கு கொண்டு வரணும்னா கண்டிப்பா வந்து மேல்மலைகள் எல்லாம் வந்து த பிளேஸ் டு எக்ஸ்ப்ளோர்னு சொல்லலாம். சோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சு மன்னவனூருக்கு.
மக்களே, மன்னவனூர்ல டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம மன்னவனூர்ல ஒரு சூப்பரான கிராமமே இருக்கு. சோ நம்ம கிராமத்துக்குள்ள போயிட்டு இப்ப திரும்பி மேல போயிட்டு இருக்கோங்க. மலைகளோட பள்ளத்தாக்குகள்ல தான் வந்து மோஸ்ட்லி நம்ம மேல்மலைகள் மேல இருக்கிற கிராமங்கள் எல்லாம் இருக்கு. சோ பூம்பாறையும் அப்படிதான் இருக்கும். மலை மேல இருந்து கீழே ஒரு 1.5 கிலோமீட்டர் போன ஊரு. அதே மாதிரிதான் மன்னவனூரும் இருக்கு. நம்ம மலை மேல வந்த ரோட்ல இருந்து கீழே சரிவுகள்ல ஒரு 1.5 கிலோமீட்டர் போனோடனே நம்ம மன்னவனூர் கிராமம் போயிட்டு நாம இப்போ மறுபடியும் மேல வந்தாச்சுங்க. நான் சொன்னல அக்ரோ ஃபார்ம், அது இதுதான். சோ இது வந்து நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம். ஏன்னா இதுவும் வந்து நல்ல பெரிய ஏரியா அப்படின்னு சொன்னாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து நாம இந்த டிராவல் vlog அடுத்த vlogல வந்து மன்னவனூர் எக்கோ டூரிசம் பார்க் லேக் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அடுத்த vlogக்கு இங்க வருவோம். சோ இங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம திரும்பி கொடைக்கானல் கிளம்பிட வேண்டியதுதான். சோ இங்கதான் வந்து செம்ம சூப்பரான நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய மன்னவனூர் எக்கோ டூரிசம் பார்க் இருக்கு. வாங்க இறங்க ரெடி ஆகலாம். மக்களே, நாம மன்னவனூர் லேக் வந்து இறங்கியாச்சுங்க. அப்பா வேற லெவல் ரூட்டுங்க. ஆனா லேக் முன்னாடி பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு. ஆக்சுவலா வீக்கெண்ட் எல்லாம் செம்ம ரஷ்ஷா இருக்குமா இங்க. ஸோ இந்த பஸ் வந்து இங்கிருந்து கவுஞ்சி வரைக்கும் போகும். நம்ம கவுஞ்சி vlogs எல்லாம் போட்டிருக்கோம், பார்க்காம இருந்தா பாருங்க. ஸோ இந்த வழியில இன்னும் ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ் போகணும். கவுஞ்சி, பூண்டி, கிளாவரை, இந்த கிராமங்கள் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். வேற லெவல்ல இருக்கும். எல்லா vlogsம் மிஸ் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு மன்னவனூர் லேக் மக்களே. இது வந்து மன்னவனூர் எக்கோ டூரிசம் சைட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நாம மன்னவனூர் எக்கோ டூரிசமா ஃபுல்லா கவர் பண்ண போறோம். ஸோ மக்களே, நம்ம கொடைக்கானல்ல இருந்து மன்னவனூர் லேக் வரைக்கும் வந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பூம்பாறை, மன்னவனூர் கிராமம் எல்லாம் போயிட்டு மறுபடியும் நம்ம மன்னவனூர் எக்கோ டூரிசம் சைட் வரைக்கும் ரீச் ஆயிருக்கோம். இதுக்குள்ள செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோல எல்லாத்தையும் டீடைல்டா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from மன்னவனூர் மக்களே. See you.